இங்கே ஒரு ஆடை குறித்து இங்க சொல்றாரு. என்ன ஆடு இது? வந்து திரிப்பட்டு போன ஆடை. அப்படின்னா ஒவ்வொரு மனுஷன் என்ன பண்றான் வந்து, அவனுக்கு என்னென்ன தேவையோ என்ன பண்றான், அந்த ஆட்டுக்கிட்ட வந்து அடிச்சிடறான் வந்து. ஆடு எப்பவுமே மந்தைக்குள்ள இருந்தா தான் அதுக்கு பாதுகாப்பு. நான் சொன்னா இல்லையா வந்து, இந்த ஆடு எப்படின்னா வந்து மந்தைக்குள் இல்லாத ஒரு ஆடு, மந்தை விட்டு வெளியே போன ஆடு இது வந்தது. இப்போ என்ன பண்றது, போய்கிட்டே இருக்கு. ஒருத்தன் வரான், ஒருத்தன் கையில கடிக்குது, இது வந்தது பாக்குறான், இதுக்கு பின்னாடி முன்னாடி யாருமே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம் சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு கொம்பு எடுத்துக்கிட்டு அது 2 கையெல்லாம் உடச்சிடறான் போட்டு. அப்போ 2 கை உடச்சா அது 2 கைனால எந்த வேலையை அதெல்லாம் செய்ய முடியாது வந்து. இப்போ வந்து அப்போ என்ன பண்றது, பேசாம உட்கார்ந்துருக்காது வந்து, அப்படியே பார்க்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்க தவிர அதனால எதுவுமே இப்போ செய்ய முடியாத ஒரு நிலைமை. கர்த்தர் ஒரு காலத்திலே அந்த ஆட்டை மேய்ப்பனுக்குள்ளாக வச்சு, மேய்ப்பன் எது கேட்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு என்ன தேவை என்று எல்லாவற்றையும் கொடுத்த மேய்ப்பன் அவர். அதுக்கு என்ன தேவை என்று அறிந்து அது தேவையெல்லாம் சந்திச்ச அந்த மேய்ப்பன் வந்து, இப்போ மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆண்டு இப்ப திரிப்பட்டு போனதுனால, மற்றவங்களுடைய கைகளிலே பட்டதுனால அவர்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ஆட்டு என்ன பண்ணாங்கன்னா வந்து அடிச்சிட்டாங்க, கை வச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட் உட்கார வச்சிட்டாங்க வந்து. இப்போ அது யோசிக்குது, நம்ம ஏன் வந்து இப்படி உட்கார்ந்துருக்கோம், நமக்கு ஏன் இந்த நிலைமைன்னு யோசிக்குது வந்து. மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வந்து, அந்த மேய்ப்பன் எப்படியோ அதை மீட்டாராம், அதை மீட்டு கொண்டு போய் மறுபடியும் வைக்கிறாரு. மறுபடியும் இந்த ஆள் என்ன பண்றான் வந்து, மறுபடியும் கேட்காம சில பேர் தெரியும் சொல்லுவாங்க, இன்னும் கெட்டு போவேன் எவ்வளவு பண்ணீங்க. சில பேர் வந்து என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தன்மை இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் அடிபட்டாலும் கூட அவங்க மனம் மாத்திக்கவே மாட்டாங்க வந்து. நான் அப்படிதான் இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ இங்க ஆண்டவர் சொல்ற இதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தா ஆரம்பத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்தால் இந்த தேசத்திலே குடியிருப்பீர்கள், என் வார்த்தைகளை நீங்க கவனித்தால் இங்கே சுகமாய் வாழ்வீர்கள் சொல்லும் போது, அவர்கள் ஆண்டவர் வார்த்தை கேட்க மனசு இல்லை, அவர் வார்த்தையில கேட்க மனசு இல்லை, அவர் சொல்ற செய்யும்படியான அவங்களுக்கு இஷ்டம் இல்லை வந்து. நாங்க செய்ய மாட்டோம், நாங்க இருக்க மாட்டோம் சொன்னாங்க ஆண்டவர் கிட்ட. அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, இப்போ வந்து அவங்களே அசிரிய ராஜா கையில ஒப்பு தராரு. அதான் ஃபர்ஸ்ட் அசிரிய ராஜா ஒப்பு தராங்க. இப்ப என்ன பண்றான், அவன் கொண்டு போறான் அவன் தேசத்துக்கு. கொண்டு போய் என்ன பண்றான், என்ன பண்ண உடச்சிடறான் போட்டு கை காலெல்லாம் கூட. ஆனா ஆண்டவர் மறுபடியும் அவங்களை மீட்கிறாரு, வீட்டுக்கு கொண்டு வர மறுபடியும். இப்போ அது மாறணும் இல்லை, இப்பவும் மாறல. மறுபடியும் என்ன பண்றா, மறுபடியும் அதே தான் செய்யறாங்க வந்து. அப்போ என்ன பண்ண, நெக்ஸ்ட் வந்து நேபுகாத்நேச்சர் வராரு. இப்போ வந்து அவன் என்ன பண்றான், நேபுகாத்நேச்சர் வந்து இப்ப என்ன பண்றான், அவனை கொண்டு போயிட்டு அவங்க எலும்பு ஃபுல்லா உடச்சிடறான். ஃபர்ஸ்ட் கை கால் தான் உடச்சா, இவன் எலும்பே உடச்சிட்டான ஃபுல்லா வந்து. இப்ப எங்க நீ ஓட முடியும், எலும்பு உடஞ்சா? ஆண்டு சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ற ஆடு பத்திங்க, திரிப்பட்டு போன ஆடு, இதெல்லாம் கூட அடங்காத ஒரு ஆடு. ஸ்தோத்திரம். ஆண்டு வார்த்தை கேட்காத ஒரு ஆடு, ஊழியக்கான வார்த்தை கேட்காத ஒரு ஆடு. இது வந்து போய் அடி வாங்கி தான் வரும் வந்து. இந்த ஊழியக்காரன் தான் பரிதாபப்படுவார். ஒழுங்கா தானே இருந்தா நீங்க இருக்கும் போது தேவை அதெல்லாம் கூட யோசிப்பார் தவிர அவரால் எதுவுமே வந்து செய்ய முடியாது. ஏன்னா காலம் முடிஞ்சிச்சு, அவள் தான். எல்லாமே முடிஞ்ச அப்புறம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து எதுவுமே செய்ய முடியாது. நம்ம அதுல போட்டுக்கிறத எறும்பை என்ன பண்ணாங்க, எலும்பு வந்து எலும்பே முடிக்கிட்டாங்களா வந்து. அப்புறம் என்ன செய்ய முடியும், எங்கதான் போக முடியும் சொல்லுங்க. சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு நல்லா வச்சிருப்பாரு, செழிப்பாதான் உட்கார வைப்பாரு. உட்கார மாட்டாங்களே சில பேர், அடி வாங்கி தான் சாப்பிடுவாங்க. அடி வாங்கி மிதி வாங்கி அழுது புலம்பிதான் சில பேர் வாழ்வாங்க. அந்த வாழ்க்கை சில பேருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. தெரியப்பட்டு போன ஆடு. லாஸ்ட்ல வந்து ஆடு பார்க்கலாமா, தோய்ந்து போன ஆடு, பரிதாபமான ஆடு, தோய்ந்து போன ஆடு வாசிக்கலாமா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல தோய்ந்து போன ஆடு அப்படின்னா சொல்லுவாங்க. தோய்ந்து போன ஆடுனா கரெக்டா சோர்ந்து போன ஆடு சொல்லலாம், பலனே இல்லாத ஆடு சொல்லலாம் வந்து. 9:36 வாசிங்க. போதும். இங்கே ஒரு வீட்டுல வந்து ஒரு அப்பா அம்மா எல்லாம் பசங்க எப்படி இருப்பாங்க, எலும்பு தோல்மா தான் இருப்பாங்க. இல்லையா? அப்பா அம்மா இல்லைன்னா யாரு